திமுக செய்த வேலை விஷயம் உறுதியானது. இதெல்லாம் வேண்டாம் கதரும் தொண்டர்கள். சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் நிலையில் திமுக கூட்டணியில் சலசலப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி வரும் நிலையில் உண்மை விஷயம் எதுவாக இருக்கலாம் என அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியில் 2 பிளவாக பிரிந்துள்ள நிர்வாகிகள் தவிக கூட்டணி என்றும் திமுக கூட்டணி என்றும் கூறுவதால் பெரும் பிரச்சனையில் காங்கிரஸ் கட்சி சிக்கியுள்ளது. கடந்த சில மாதமாக தமிழக காங்கிரஸில் உட்கட்சி பிரச்சனை அதிகரித்துள்ளது. இதனை டெல்லி தலைமையும் தற்போது வரை தீர்க்க முன்வரவில்லை. இந்த நிலையில்தான் உட்கட்சி பூசல் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. விஜய் கட்சி கட்டாயம் திமுக கூட்டணி கட்சிகளின் வாக்குகளை பிரிப்பார் என்றும் தெரிகிறது. இதனாலே காங்கிரஸ் கட்சியை கூட்டணியிலிருந்து வெளியேற்றி புதிய கூட்டணியை உருவாக்கும் நோக்கில் திமுக இறங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக காங்கிரசின் 71 மாவட்டங்களுக்கு புதிய தலைவர்கள் சமீபத்தில் நியமிக்கப்பட்டனர். பெரும்பாலான மாவட்டங்களில் ஆளும் கட்சி தலைவர்கள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் காங்கிரசின் புதிய மாவட்ட தலைவர்கள் நல்ல தொடர்பில் உள்ளனர். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக அயராது உழைக்கும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இதனால் ஆளும் கட்சி அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகளை சந்தித்து ஆசை பெறவும் உறவை நெருக்கமாக்கிக் கொள்ளவும் அவர்கள் விரும்புகின்றனர். ஆனால் கட்சி தலைமை புதிய தலைவர்கள் யாரும் கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திக்க கூடாது என வாய்மொழி உத்தரவு போட்டுள்ளது. இதனால் காங்கிரசின் புதிய மாவட்ட தலைவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இது குறித்து முக்கிய நிர்வாகிகள் தெரிவிப்பது, காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் கட்சி நிகழ்ச்சிக்காக அடுத்த மாதம் 14ஆம் தேதி சென்னைக்கு வர உள்ளார். அவர் வந்து சென்ற கையோடு கூட்டணி இறுதி செய்யப்பட்டுவிடும். அதற்குள் திமுகவோடு யாரும் நெருக்கம் காட்ட வேண்டியதில்லை என்பதாலேயே மாநில தலைமை புதிய தலைவர்களுக்கு மறைமுகமாக அறிவுறுத்தி இருப்பதாக கூறுகின்றனர். இது திமுக சொல்லிதான் காங்கிரஸ் செய்வதாக அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். காங்கிரஸ் கட்சியை விஜய் பக்கம் அனுப்பும் வேலையை மறைமுகமாக திமுக செய்வதாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் அந்த பக்கம் சென்றால் திமுக எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் விஜய்க்கு செல்லும். இதனால் வாக்குப்பிளவு ஏற்பட்டு மீண்டும் திமுக வெற்றி பெறுவதற்காகத்தான் இப்படி செய்கிறது என்றும், தேர்தல் வரை காங்கிரஸ் விஜய் பக்கம் வரும் என நம்பிக்கையை ஏற்படுத்தி விஜய்க்கு ஏமாற்றம் கொடுக்கவே இப்படியான வேலைகள் அரசியலில் நடப்பதாக சொல்லப்படுகிறது. கட்சி துவங்கிய விஜய்க்கு 2 வருடத்தில் இப்போதுதான் சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுவரை கூட்டணி அமையவில்லை. இதனால் காங்கிரஸ் கட்சியை விஜய் பார்த்துதான் கையாள வேண்டும் என அவரது ரசிகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்.